ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி யுகாதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யுகாதி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யுகாதி பச்சடியில் 6 சுவைகள் அடங்கியிருக்கும். பச்சை மிளகாய், காரம், புளி, புளிப்பு, வெல்லம், இனிப்பு, உப்பு, உவர்ப்பு, வேப்பம்பூ, கசப்பு, மாங்காய், துவர்ப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இந்த பச்சடியை செஞ்சு இந்த ஆண்டை நம்ம துவக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடிக்கு எல்லாமே புதுசாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மாங்காயை நான் பாதியாக எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். புது புளி, புது வெல்லம், புது மாங்காய், அந்த டைமில் காய்ச்சிற வேப்பம்பூ இதெல்லாமே நம்ம சேர்க்குறோம். மாங்காய் துண்டுகள் தயாராக இருக்குது. இப்போ நம்ம புளித்தண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளித்தண்ணிலே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு பாதி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மாங்காயும் சேர்த்து இடிச்சுக்கலாம். அப்போ நல்லா அந்த காரம் இறங்கும் இந்த புளித்தண்ணியில். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சதை இந்த புளித்தண்ணியில் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ கிடைக்கல அப்படின்னா நம்ம வேப்பம் கொழுந்து கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம அறுசுவையும் சேர்ந்த யுகாதி பச்சடி தயாராக இருக்குது. யுகாதி அன்னைக்கு நம்ம இந்த பச்சடியை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாளே தொடங்குவோம். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு மற்றும் துவர்ப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த பச்சடியை தயாரிக்கிறோம். வெல்லம், இனிப்பு இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷ தருணங்களை குறிக்குது. உப்பு, உவர்ப்பு இது நம்ம வாழ்க்கையின் மீதான பற்றை குறிக்குது. வேப்பம்பூ, கசப்பு இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை குறிக்குது. புளி, புளிப்பு இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சவாலான தருணங்களை குறிக்குது. மாங்காய் துண்டுகள், துவர்ப்பு நம்ம வாழ்க்கையில் புதிய புதிய சவால்கள் மற்றும் ஆச்சரியங்களை இது குறிக்குது. மிளகாய்த்தூள் அல்லது பச்சை மிளகாய் கார்ப்பு சுவை கொண்டது. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோபதாபங்களை குறிக்குது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ இந்த 6 கட்டத்தையும் சமமாக கடக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தும் பச்சடி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.